இரக்கம் உள்ள தேவன். அப்ப இறக்கப்பட்டு அவருடைய கிருபையினால் அவர் திரும்ப திரும்ப அவர்களோட கெஞ்சி பேசி பார்த்தார். மல்கியா புத்தகத்தை நீங்கள் ஃபுல்லா வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 4 அதிகாரத்திலே அவர் ஒரு மனிதனோட இவ்வளவுக்கு இறங்கி அவ்வளவு இரக்கம் உள்ள தேவனா அவங்களோட பேசுறார். நீ என் முகத்தை பார், நீ ஒருக்கா உன் பாவங்களை விட்டு என் முகத்தை திரும்பி பார், நான் உன்னை திரும்பி பார்த்து உன்னை உயர்த்துவேன், உன்னை ஒரு சீரான ஒரு நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டுருவன், நீ ஒரு தடவை உன் பாவங்களை விட்டு எந்த முகத்தை திரும்பி பாருன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும். அவங்க கேட்கிறாங்க கேள்வி, நான் எப்ப பார்க்காம போனேன். அப்ப இவங்க வாக்குவாதம் பண்றாங்க. ஆண்டவர் செய்த வல்லமைகளை, அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் இவங்க நினைக்கல. அவங்களுடைய மனம் குருடா போனதால அவங்களால தேவனை தேட முடியவில்லை. அப்ப எங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையும் நாங்கள் கேட்கிற செய்திகள் மூலம், ஆண்டவருடைய பாடல்கள் மூலம், இன்றைய படித்த பாடல்கள் மூலமாயும் ஆண்டவர் எங்களோட பேசுவார். நாங்கள் பாவத்தை குறித்து படித்தோம், ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை கேட்டு படித்தோம். ஒவ்வொரு வார்த்தை கூட பேச நாங்கள் உடனடியாக ஆண்டவருடைய பாவத்தில், ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் உணர்த்தப்படும், நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்துட்டோம் என்று சொல்லி ஆண்டவர் பேசுவார். அப்ப நாங்கள் உடனடியாக எங்களுடைய பாதத்தை விட்டு ஆண்டவர் பக்கமாக திரும்பும் போது ஆண்டவர் மிகப்பெரிய கிருவியாய் இறங்கி எப்ப என்ற பிள்ளை மனம் திரும்பி என்னட்ட பெருமன் சொல்லி அவர் கிருவியாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அன்புள்ள தேவன். அதனாலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருடம் அவங்களோட தொடர்பில்லாம் விட்டார். என்னன்னு சொன்னா இவங்களை திருத்தவே முடியல. அவங்க என்ன செய்தாங்கன்னா கோவப்படுத்தி கேள்வி கேட்டாங்களாம் ஆண்டவர்கிட்ட. அப்ப அவங்கள்ட்ட தேவ பயம் இல்லாம போயிட்டு ஆண்டவர் அவரோட நேரடியா பேசிக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் அவங்க மறந்து தேவ பயம் இல்லாம அவரோட திருப்பி பேச வழிகிட்டாங்க. அப்ப ஆண்டவர் நினைச்சால் எவ்வளவு நேரம் அவர்களை அழிக்க. அப்ப அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கம் எப்போதும் அவங்ககிட்ட இருந்ததால அவங்கள ஆண்டவர் திருந்துவாங்கன்னு பார்த்து கொண்டு இருந்து கடைசியில 400 வருடங்கள் ஆண்டவர் அவங்களோட பேசாம இருந்தார். அப்ப அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா பலிபீடத்துல அசுத்தமானதை படைத்தாங்களாம். இன்றைக்கு நாங்கள் இப்ப எங்களுடைய காலத்துக்கு அடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நிற்கிறோம், நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல ஊழியங்களை செய்யறோம், ஆண்டவருடைய சமூகத்தை வேதத்தை வாசிக்கிறோம், வார்த்தையை சொல்றோம். ஆனால் நாங்கள் எந்த நிலைமையில நாங்கள் இருக்கிறோம்ன்றது எங்களுக்கு தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும். ஏன்னா இவங்க ஆசாரியர்கள் பலிகூடத்துல அசுத்தமானதை பலியிட்டார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்ற, பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு நாங்கள் பலியிட வேண்டும் என்று சொல்றார். எங்களுடைய சகல காரியங்களை நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்தமானதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்ப பார்க்கிறோம், வார்த்தையினால் கர்த்தரை புண்படுத்தினார்களாம், வருத்தப்பட வைத்தார்களாம், ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினாங்க. நான் இவ்வளவு காலம் சேர்ச்சுக்கு போறேன், ஒன்றுமே நடக்கல. அவங்க அங்க ஆண்டவர், அவங்க பரம்பரையா ஆண்டவருக்குள்ள இருந்தவங்க, நீ என்ன செய்த, நான் உன்னை சிநேகித்தன் என்று சொல்லிங்களா, எப்படி சிநேகித்தன்? நாங்கள் மல்கியா 1 அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்க வேண்டாம் சொல்றேன். ஆண்டவர் சொல்ற, நான் உங்களை சிநேகித்தேன். இவங்க கேட்கிறாங்க எப்படி சிநேகித்தீர்கள்? அவர்களுக்கு சிநேகித்தபடியாத்தான் அடிமைத்தனமாகிய எகிப்திலிருந்து விடுதலை